தமிழ் திரையுலகில் உலகில் 60 முதல் 70 வரையான காலகட்டங்களில் 17 வருடங்களாக முன்னணி நடிகையாக இருந்த சரோஜா தேவி அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், காதல் மன்னன் ஜெமினி கணேசன் ஆகிய 3 பேருடனும் கதாநாயகியாக நடித்து புகழ் பெற்றவர். சூப்பர் ஸ்டார்களை விட அதிக சம்பளம் வாங்கியவர் என்ற பெருமைகளை பெற்றவர் நடிகை சரோஜா தேவி. புனித் ராஜ்குமார் நடித்த நடசர் வைபவமா என்ற படம் அவரது கடைசி படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவகுமார், நடிகை சரோஜா தேவி காலமாகியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்கலாம். ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேல தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு மொழி திரைப்படங்கள்ல நடிப்புள்ள சரோஜா தேவி அப்படிங்கிறவங்க அந்த நடிகை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வயது மூப்பு காரணமா பெங்களூர்ல உள்ள மருத்துவமனை ஒன்றுல தற்போது காலமா இருக்கிறாங்க. கர்நாடகத்தை சேர்ந்த அந்த சரோஜா தேவிங்கிறவங்க ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேல திரைப்படத்துறையில உள்ள நிலையில 200 படங்களுக்கு மேல நடித்திருக்கிறாங்க. கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி போன்ற அடைமொழிகளால் அழைக்கப்பட்ட இவர் பல்வேறு திரைப்பட விருதுகளையும் இந்திய அரசின் தரப்புல பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகளையும் வென்றிருக்கிற இவர் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 1938ஆம் ஆண்டு பிறந்தவர். அவருக்கு தற்போது 87 வயதாகுது. அதாவது பாத்தீங்கன்னா ஆரம்ப காலங்கள்ல சரோஜா தேவியோட உண்மையான பெயர் பார்த்தோம்னா ராதாதேவி கவுடா. அவர் வந்து பெங்களூர் மைசூர்ல பிறந்த இவர் இவர் தந்தையோட பேர் வந்து பைரப்பா. அவர் வந்து காவல்துறையில பணிபுரிந்தவர். இவங்க அம்மா பேர் வந்து ருத்ரம்மா. அதாவது அவங்க வந்து நடனம் கற்றுக்கொள்ள, அதாவது அவங்க வந்து ஒரு வீட்டு ஹோம் மேக்கர். அவங்க வந்து 4வது மகளாக பிறந்த இவர் வந்து நடனம் கற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில நடிப்புக்காக உள்ள வந்த ஒரு சூழ்நிலையில PR கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவரு முதல்ல 13 வயதுல ஒரு விழால பாடும்போதுதான் இவர் வந்து முதல்ல கண்டெடுக்கப்பட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 60 முதல் 70 வரையிலான காலகட்டங்கள்ல 17 வருடங்களாக முன்னணி நடிகையாக இருந்த சரோஜா தேவி வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அதே மாதிரி சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் ஆகிய 3 பேரோட கதாநாயகியாக நடித்து புகழ் பெற்றவர். ஒரு காலத்துல சூப்பர் ஸ்டார்களை விட அதிக சம்பளம் வாங்கியவர் அப்படிங்கிற பெருமையை கொண்டவர் இந்த சரோஜா தேவி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க ராதாதேவி அப்படிங்கிற தன்னோட பெயரை திரையுலகிற்காக சரோஜா தேவின்னு மாத்திக்கிட்ட இவர் வந்து மகாகவி காளிதாஸ் என்கிற 1955 வெளிவந்த கன்னட படத்துல கதாநாயகி அறிமுகமானாரு. முதல் படமே வெற்றி படமா அமைஞ்ச இவருக்கு அந்த படத்துக்காக தேசிய விருதம் கிடைச்சது. கன்னட படத்துல கதாநாயகி அறிமுகப்பட்ட சரோஜா தேவிக்கு தமிழ்நாட்டுல அதாவது தமிழ் திரையுலகத்துல மிகப்பெரிய புகழ் தேடி தந்த படம்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட நாடோடி மன்னன், அதே மாதிரி ஸ்ரீதரோட கல்யாண பரிசு 1959 வெளிவந்த கல்யாண பரிசு படத்துல நடித்து நட்சத்திர அந்தஸ்து பெற்றவர் இவர். எம்ஜிஆரோட 26 படங்களையும் சிவாஜி கணேசனோட 22 படங்களையும் நடித்த அவரு ஜெமினி கணேசன், எஸ் ராஜேந்திரன், முத்துராமன், AVM ராஜன், ரவிச்சந்திரன் உட்பட பல்வேறு பிரபலங்களோடு நடித்தாரு. 1960 முதல் 70 காலகட்டங்கள்ல பத்மினி, சாவித்திரி, சரோஜாதேவி போன்ற நடிகர்களோட முன்னணி கதாநாயகிகளாக இவங்க வந்து கருதப்பட்டவங்க. 1965க்கு பிறகு குமார் விஜய் ஜெயலலிதா வருகைக்கு பின்பு இவருக்கு வந்து திரைப்படங்கள்ல வாய்ப்பு வந்து கொஞ்சமா குறைஞ்சது. சரோஜா தேவி அவங்க வந்து பாத்தீங்கன்னா தனது 100வது திரைப்படமாக பெண் என்றால் பெண் என்ற தமிழ் திரைப்படம் அமைஞ்சது. அது வந்து தனக்கு பிறவி பயனானது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருந்தாங்க ஒரு காலகட்டங்கள்ல. ஜெயசங்கர் மற்றும் சரோஜா தேவி ஆகியோர் இணைந்து நடிச்ச சாட்டையடி அப்படிங்கிற திரைப்படத்தை நடிச்சாரு. அந்த நேரத்துல வந்து சரோஜா தேவிக்கு குழந்தை பிறந்ததால அந்த படம் வந்து அப்படியே வந்து நிறுத்தப்பட்டது. தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பொறியாளர் ஹர்ஷா அப்படிங்கிறவங்க திருமணம் மேற்கொண்ட அவரு பல்வேறு நெருக்கடி மற்றும் வரிசுக்கைகளை மேற்கொண்ட அவர் வந்து தற்போது 84 வயதுல வந்து அவர் வந்து தற்போது உடல்நலக்குறைவான காலமா இருக்கிறாரு. இவர் நடித்த படங்கள் பாதிக்கும் மேற்பட்ட படங்கள் வந்து அதிக அளவில் வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாம பல்வேறு தேசிய விருதுகளையும் பெற்றது சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மம் தலை காக்கும், தாய் சொல்லை தட்டாது, தாயை காத்த கணையன், படகோசி, கணத்தோட்டம், பரமா பாசமா உள்ளிட்ட பல்வேறு தமிழ் படங்கள் வந்து உங்களுக்கு வந்து வேர்களை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லலாம். 2008ஆம் ஆண்டு வாழ்நாள் சாதனையாளருக்கான இந்திய அரசோட தேசிய விருது, 1992ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு ஆந்திர அரசோட NDR விருது பெற்ற இவரு தற்போது வந்து உடல்நலக் குறைவு காரணமா தற்போது காலமாயிருக்கிறது. இதில் உள்ள பல்வேறு திரைப்பட அபிமானிகளிடையே வந்து ஒரு கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.
நடிகை சரோஜா தேவி காலமானார். தமிழ், கன்னட, தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழி படங்களில் நடித்த பிரபலமான இவர் இன்று காலமாகியுள்ளார். அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிலி என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் சரோஜா தேவி. மேலும் தமிழ், தெலுங்கு மொழி திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர். 50 ஆண்டு காலமாக திரைப்படத் துறையில் உள்ளார். மேலும் 200 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வயது முதிர்வு காரணமாக அவதிப்பட்டு வந்த சரோஜா தேவி பெங்களூரு மருத்துவமனையில் காலமானார். மேலும் இவர் பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருதுகளும் பெற்றவர். தமிழ்நாட்டின் கலைமாமணி விருதையும் சரோஜா தேவி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புனித் ராஜ்குமார் நடித்த 2019 வெளியான நடசர்வ பௌமா தான் அவரது கடைசி படம் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழி படங்களில் இவர் மிகவும் பிரபலமான திரைப்படங்களில் நடித்துள்ளார். அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிலி என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் சரோஜா தேவி என்பது குறிப்பிடத்தக்கது. பல மொழிகளில் நடித்து பிரபலமடைந்த மூத்த கன்னட திரைப்பட நடிகை அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி காலமானார். வயது முதிர்வு காரணமாக அவதிப்பட்டு வந்த சரோஜா தேவி பெங்களூரு மருத்துவமனையில் காலமானார். மேலும் இவர் 1969 பத்மஸ்ரீயும் 1992 ஆண்டு பத்மபூஷன் விருதையும் பெற்றவர். தமிழ்நாட்டின் கலைமாமணி விருதையும் சரோஜா தேவி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் புனித் ராஜ்குமார் நடித்து 2019 வெளியான நடசர்வ பௌமாதான் இவரது கடைசி திரைப்படமாகும். தமிழ், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பல மொழி படங்களில் நடித்து பிரபலமானவர் இவர். அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிலி என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் சரோஜா தேவி என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர் மகாகவி காளிதாசா என்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகம் ஆனவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பல மொழிகளில் நடித்து பிரபலமடைந்த மூத்த கன்னட திரைப்பட நடிகை அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி காலமானார். வயது முதிர்வு காரணமாக அவதிப்பட்டு வந்த சரோஜா தேவி பெங்களூரு மருத்துவமனையில் காலமானார். மேலும் இவர் பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருதுகளும் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் கலைமாமணி விருதையும் சரோஜா தேவி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ், தெலுங்கு மொழி திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர் ஆவார். 50 ஆண்டு காலமாக திரைப்படத் துறையில் உள்ளார். மேலும் 200 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் திரைப்படத் துறையினரால் கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி போன்ற அடைமொழிகளால் அழைக்கப்படுகிறார். பல திரைப்படங்களின் விருதுகளையும் இந்திய அரசின் பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகளையும் இவர் வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் கதாநாயகியாக சரோஜா தேவி நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பல மொழிகளில் நடித்து பிரபலமடைந்த மூத்த கன்னட திரைப்பட நடிகை அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி காலமானார். வயது முதிர்வு காரணமாக அவதிப்பட்டு வந்த சரோஜா தேவி பெங்களூரு மருத்துவமனையில் காலமானார். இவர் பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருதுகளும் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் உயரிய விருதான கலைமாமணி விருதையும் சரோஜா தேவி பெற்றுள்ளார். மேலும் புனித் ராஜ்குமார் நடித்து 2019 வெளியான நடசர்வ பௌமா தான் அவரது கடைசி திரைப்படம். தமிழ், கன்னட, தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழி படங்களில் நடித்து பிரபலமானவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிலி என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் சரோஜா தேவி. 1955 ஆண்டு மகாகவி காளிதாசா என்ற கன்னட திரைப்படம் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார். எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் கதாநாயகியாக நடித்தார். நடிகர் சிவகுமாருடனும் அவரது மகன் சூர்யா திரைப்படத்திலும் குணச்சித்திர வேடத்தில் இவர் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழ், தெலுங்கு மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார். கர்நாடகத்தை சேர்ந்த சரோஜா தேவி 50 ஆண்டு காலமாக திரைப்படத் துறையில் உள்ளார். 200 படங்களுக்கு மேல் இவர் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திரைப்படத் துறையினரால் கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி போன்ற அடைமொழிகளால் இவர் அழைக்கப்படுகிறார். பல திரைப்பட விருதுகளையும் இந்திய அரசின் பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகளையும் இவர் வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புனித் ராஜ்குமார் நடித்து 2019 வெளியான நடசர்வ பௌமா தான் இவரது கடைசி திரைப்படமாகும். தமிழ், கன்னட, தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பல மொழி படங்களில் இவர் பிரபலமான திரைப்படங்களில் நடித்துள்ளார். அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிலி என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் சரோஜா தேவி. 1955 ஆண்டு மகாகவி காளிதாசா என்ற கன்னட திரைப்படம் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானவர். எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் சரோஜா தேவி கதாநாயகியாக நடித்துள்ளார். நடிகர் சிவகுமார் மற்றும் அவரது மகன் சூர்யா திரைப்படத்தில் குணச்சித்திர வேடத்தில் சரோஜா தேவி நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
தற்பொழுது இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பல மொழிகளில் நடித்து பிரபலமடைந்த மூத்த திரைப்பட நடிகை அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி காலமானார். வயது முதிர்வு காரணமாக அவதிப்பட்டு வந்த சரோஜா தேவி பெங்களூரு மருத்துவமனையில் காலமானார். மேலும் இவர் பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருதும் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் கலைமாமணி விருதையும் சரோஜா தேவி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர் புனித் ராஜ்குமார் நடிப்பில் 2019 வெளியான நடசர்வ பௌமாதான் அவரது கடைசி திரைப்படமாகும். தமிழ், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களில் நடித்து பிரபலமானவர் இவர். மேலும் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவகுமார். நடிகை சரோஜா தேவி இன்று காலமாகியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பகிரலாம். அதாவது 60 முதல் 70 வரையிலான காலகட்டங்கள்ல சூப்பர் ஸ்டார்களாக கருதப்பட்ட எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் உள்ளிட்டவர்களுக்கு ஈக்குவலா, அதாவது அவர்களை விட அதிகமா சம்பளம் வாங்கியதாக உள்ள பெருமை வாய்ந்தவரும் பாத்தீங்கன்னா கன்னடத்து பையங்களே அபிநய சரஸ்வதினு கூறப்படும் நடிகை சரோஜா தேவி. இவங்க பாத்தீங்கன்னா தற்போது அதாவது அவங்க உடல்நலக்குறைவு காரணமா பெங்களூர்ல உள்ள மருத்துவமனை ஒண்ணுல இறந்து போனாங்க. அதாவது பழம்பெரும் நடிகர்களான எம்ஜிஆர், அதே மாதிரி சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், SSR, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்வேறு நடிகர்களோட அவங்க நடிச்சு மிகவும் ஒரு பேர் வாங்கின ஒரு உள்ளவங்க பெங்களூரை சேர்ந்த போலீஸ் அதிகாரி ஜாவர் பைரப்பா மற்றும் ருத்ரமா ஆகியோரோட 4வது மகளாக ராதாதேவி அப்படிங்கிற பெயரோட பிறந்த இவருக்கு கூட பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவி, பாமாதேவி, சீதா தேவின்னு மூன்று சகோதரிகளும் வசந்தா தேவி அப்படிங்கிற ஒரு தங்கை இருந்தாங்க. அதாவது ராதாதேவிங்கிற தன்னோட பெயரை சரோஜா தேவின்னு மாட்டிக்கிட்டு கண்ணப்ப பாகவதர் அப்படிங்கிறவர் தயாரித்த மகாகவி காளிதாஸ் படத்துல, அதாவது 1955 வெளிவந்த இந்த கன்னட படத்துல கதாநாயகி அறிமுகமானாரு. முதல் படமே வெற்றி படமா அமைஞ்ச நிலையில அதுக்கு தேசிய விருது கிடைச்ச ஒரு சூழ்நிலையில இவர் நடிக்கிறதுக்கு ஒரு சில நிபந்தனைகள் வைச்சிருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபாசமாக நடிக்க மாட்டேன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரைகுறை ஆடைகளுடனோ நீச்சல் உடைகளுடனோ நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது போன்ற கட்டுப்பாடுகள் அவர் கடைசி வரைக்கும் கொண்டிருந்தாரு. அவரு PR கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவரு அவர் தனது 13வது வயதுல ஒரு விழாவில் சரோஜா தேவி பாடும்போதுதான் PR கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் இந்த அவர் கண்டுகிட்டாரு. அதன் பிறகு முதல்ல அவர் காணப்பட்ட நிலையில அவர் அப்பவே திரைப்பட வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அப்போ அவர் வாய்ப்பை மறுத்த சூழ்நிலையில 1960 வாக்குகள்ல தான் அவர் நடிக்க ஆரம்பிச்சாரு. தமிழை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா கல்யாண பரிசு அப்படிங்கிற ஒரு படம் 1959 வெளியாச்சு. இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தேன்னே சொல்லலாம். ஜெமினி கணேசன், K. தங்கவேலு உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாலும் காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட இந்த படத்துல நடிச்சு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர அந்தஸ்தை பெற்றாரு. அதே மாதிரி எம்ஜிஆரோடயோ சிவாஜி கணேசனோடயோ அதிக அளவுல படங்கள்ல நடிச்சவர் அப்படிங்கிற ஒரு பெருமை வாய்ந்தவர். எப்படி பாத்தீங்கன்னா, எம்ஜிஆரோட 26 படங்கள் நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி சிவாஜி கணேசனோட 22 படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெமினி கணேசன், ராஜேந்திரன், முத்துராமன் உள்ளிட்டவர் 5 முதல் 7 படங்கள் வரை நடித்திருக்கிற ஒரு சூழ்நிலையில 1960, 70 காலகட்டங்கள்ல இருந்த முக்கியமான கதாநாயகிகளான பத்மினி, சாவித்திரி, சரோஜா தேவி இந்த 3 பேருமே ஒரு முன்னணி கதாநாயகிகளாக கருதப்பட்டுவாங்க. 1965க்கு பிறகு தமிழ் திரையுலகில KR விஜயா, ஜெயலலிதா உள்ளிட்ட பல்வேறு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து கடைசியா அவங்க தமிழ்ல நடித்த படம்னு பார்க்க போறாங்கன்னா ஆதவன் திரைப்படத்தை சொல்லலாம். அதன் பிறகு பெரும்பாலான தமிழ் படங்கள்லாம் அவங்க ஒரு தலை காட்டாத ஒரு சூழ்நிலையில கன்னடத்து படங்கள்ல 2000 சில வருடங்களுக்கு முன்பு புனித் ராஜ்குமார் நடித்த படத்துல நடித்தது அவரோட கடைசி படமா அமைஞ்சிருக்குது. ஸ்ரீ ஹர்ஷா அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்ட இவருக்கு மொத்தம் 2 பிள்ளைகள் இருக்குது. அதே மாதிரி புவனேஸ்வரி அப்படிங்கிற தனது அக்காவோட தனது அக்கா சீதாதேவி அவங்களோட மகளை தத்தெடுத்து வளர்த்து வந்தாங்க. திருமணத்துக்கு பிறகு கணவரோட அனுமதியோடு நடிக்க ஆரம்பிச்சவருங்க ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு படங்கள்ல நடிச்சாங்க. ஜெயசங்கர் மற்றும் சரோஜா தேவி உள்ளிட்டவர் ஒரு காலகட்டங்கள்ல 3 முதல் 4 படங்கள்ல ஒன்னா நடிச்ச நிலையில சாட்டையடி அப்படிங்கிற படம் பாதியிலே நிறுத்தப்பட்டது. தனிப்பட்ட முறையில் உள்ள தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்ல போறவங்க அவர் பாத்தீங்கன்னா 1967ஆம் ஆண்டு ஒரு இன்ஜினியர் அக்ஷா அப்படிங்கிறவர் கூட திருமணமாச்சு. இதுல பாத்தீங்கன்னா 1967க்கு பிறகு தனது தாயோட வற்புறுத்தினால அவர் நடிப்பை நிறுத்தல அப்படிங்கிற ஒரு நேர்காணலையே நிறுத்தினீங்க அப்படின்னு கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே தனக்கு உள்ள பல்வேறு பிரச்சனைகள் காரணமா
தன்னை தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னோட ஃபேமிலி தெரிவிச்சாலும் அவரோட கணவர் வந்து என்னை செயல்படுத்த ஊக்குவிச்சாரு அப்படின்னு சொல்லி தெரிவிச்ச அவர் வந்து இவரோட கணவர் ஸ்ரீ ஹர்ஷாங்கிறவர் வந்து 1986 அவர் வந்து இறந்து போனாரு. சரோஜா தேவியோட குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகள் ஆகியோர் வந்து தற்போது அவர் கூட இருந்த ஒரு சூழ்நிலையில இவர் வளர்த்து வந்த புவனேஸ்வரி அப்படிங்கிறவங்க 7 வயதுல இறந்து போனாங்க. அவரது நினைவாகத்தான் சரோஜா தேவி அவரது நினைவாகத்தான் இலக்கியத்துக்காக புவனேஸ்வரி அப்படிங்கிற விருதை வருடந்தோறும் வாங்கிட்டு இருந்தாரு. 1958 நாடோடி மன்னன் அப்படிங்கிற படத்துல துவங்கிய அவரோட திரை வாழ்க்கையானது 1966 ஏறத்தாழ 63 படங்கள், செல்வம் அப்படிங்கிற 63 படங்கள் வரைக்கும் அவர் வந்து நடிச்சிருக்கிறாரு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்வேறு சாதனைகளுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்வேறு மக்களோட, அதாவது ஒரு காலத்துல கனவு கண்ணி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வயசுல இருந்தவங்க இப்ப வந்து இறந்திருக்கிறது ஒரு தமிழ் நடிகர்கள் மட்டுமல்லாது அதாவது நடுத்தர வயதினரையும் தற்போது கொஞ்சம் அதிர்ச்சி ஆழ்த்தியிருக்கிறது. அஸ்வினி, விரிவான தகவலுக்கு நன்றி சிவகுமார். கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி நடிகை சரோஜா தேவி காலமானார். நடிகர் சிவகுமார் மற்றும் அவர் மகன் சூர்யா நடித்த திரைப்படங்களில் குணச்சித்திர வேடத்தில் நடித்தது குறிப்பிடத்தக்கது. பல மொழிகளில் நடித்து பிரபலமடைந்த மூத்த திரைப்பட நடிகை அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி காலமானார். வயது முதிர்வு காரணமாக அவதிப்பட்டு வந்த சரோஜா தேவி பெங்களூரு மருத்துவமனையில் காலமானார். மேலும் இவர் பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருதுகளும் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் உயரிய விருதான கலைமாமணி விருதையும் சரோஜா தேவி பெற்றுள்ளார். புனித் ராஜ்குமார் நடித்து 2019 வெளியான நடசர்வபோமா தான் அவரது கடைசி திரைப்படம். தமிழ், கன்னட, தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களில் நடித்து பிரபலமானவர் சரோஜா தேவி. அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிலி என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் இவர். 1955 ஆண்டு மகாகவி காளிதாசா என்ற கன்னட திரைப்படம் மூலம் இவர் திரையுலகிற்கு அறிமுகமானார். எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் கதாநாயகியாக நடித்தவர். நடிகர் சிவகுமார் மற்றும் அவரது மகன் சூர்யா திரைப்படத்தில் குணச்சித்திர வேடத்தில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகை சரோஜா தேவி வயது மூப்பு காரணமாக இன்று காலமானார். தமிழ் திரையுலகில் 60 முதல் 70 வரையான காலகட்டத்தில் 17 வருடங்களாக முன்னணி நடிகையாக இருந்த சரோஜா தேவி இன்று காலமானார். 1969 ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் 1992 ஆண்டு பத்மபூஷன் விருதும் இவர் பெற்றுள்ளார். தமிழ்நாட்டின் கலைமாமணி விருதையும் சரோஜா தேவி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புனித் ராஜ்குமார் நடித்து 2019 வெளியான நடசர்வபோமா தான் இவரது கடைசி திரைப்படமாகும்.